Hi students, welcome to Madras Math Kernel. So இன்னைக்கு நீங்க என்ன டாபிக் பார்க்க போறீங்க, சாப்டர் பார்க்க போறீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா. ரைட், அல்ஜிப்ரால இருக்கிற கான்செப்ட் அண்ட் few examples to work out exercise 3.1 பார்க்க போறீங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல. ஓகே, அல்ஜிப்ரா அப்படின்னா என்னன்னா, it is nothing but study of the numbers and probably it is used to find out the unknowns. ஸோ அன்னோன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ஜிப்ராவை ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். லீனியர் அப்படின்னாலே இட் இஸ் சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். லீனியர்னா ஒன். ஸோ லீனியர் அப்படின்னா when the degree of x is 1 then you call the equation as linear equations, right? ஸோ இப்போ இங்கே for example ax plus by plus c equal to 0 அப்படின்னு இருக்கு. அதில் degree of x is 1, degree of y is also 1. ஸோ வேரியபிள்ஸோட டிகிரி 1ன்னு இருந்தால் you call the equation as linear equation. and எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸை சொல்லி நம்ம ஈக்குவேஷன் பேர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் degree of x is 1, degree of y is 1, so you call this equation as linear equation. ரெண்டு வேரியபிள் இருக்கனால இன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் மூணு வேரியபிள் இருந்ததுன்னா லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ if you draw the corresponding graph for this linear equation it will be looking like this. இது லாஸ்ட் வீடியோவில் ரியல் நம்பர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லீனியர் ஈக்குவேஷன்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So then coming to the simultaneous linear equations in 3 variables. So simultaneous linear equation in 3 variable அப்படின்னா obviously linear equationsனா வேரியபிளோட பவர் 1 இருக்கணும், 3 வேரியபிள் இருக்கணும். then you call the linear equation as linear equation in 3 variables. So general form of linear equation 3 variable எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா it should be ax plus by plus cz plus d equal to 0. ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்கணும், இதுக்கு முன்னாடி லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் பார்க்கும்போது ரெண்டு வேரியபிள் ஒன்று எக்ஸ் ஒன்று ஒய் இருந்தது. ஸோ டூ வேரியபிள்ஸ் இருந்தது அதனால your graph is looking like a straight line. ஸோ இப்போ இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. if you draw a graph with respect to this equation you will get a plane like this. 3 வேரியபிள் வந்ததுன்னா ஒரு plane கிடைக்கும். பிகாஸ் zல ஒரு வேல்யூ இருக்கும், xல ஒரு வேல்யூ இருக்கும், yல ஒரு வேல்யூ கிடைக்கும். if you connect all these things you will get a plane. ஓகே, 3 வேரியபிள் இருக்கிறதுனால. ஸோ 3 வேரியபிள் தான் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ்னால் என்னது, கிராஃபில் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு கோஆர்டினேட் இருந்தால் போதும். ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் இசட் மூணுமே வேணும். இருந்தால் தான் ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தென் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ 3 வேரியபிளோட ஜெனரல் ஃபார்ம் முன்னாடி பார்த்தோம். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கொடுத்தோன்னா எப்படி இருக்கும் அதோட ஃபார்ம், a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி a2x plus b2y plus c2z plus d2 equal to 0, a3yx plus b3y plus c3z plus d3 equal to 0. இதில் a1 b1 c1 d1 அதே மாதிரி a2 b2 c2 d2, similarly a3 b3 c3 d3 எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்ஸாக வரும். x y z are variables. ஸோ இதில் while solving the equations நீங்கள் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபபிளி x y z உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் xyz கிடைக்காத டைமில் you will be getting equation like this 0 equal to 1. 0 வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்க முடியாது. it is a false statement or equation. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரிசல்ட்டில் அரைவ் ஆனீங்கன்னா you can come to a conclusion the given system of equations has no solution, right? ஸோ அதே மாதிரி sometimes உங்களுக்கு 0 equal to 0 அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் என் பண்ணுவீங்க. இஃப் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அட் சம் ஸ்டேஜ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது சில இடத்துல 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும்.
கிடைச்சிச்சுன்னா the system has infinitely many solutions அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். Okay, so coming to example 3.1, the father's age is 6 times his son's age. So அப்பாவோட வயசு 6 times 6 மடங்கு பையனோட வயசு. 6 years hence the ages of father will be 4 times his son's age. ஸோ 6 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு பையனோட வயசு மாதிரி 4 மடங்கு இருக்கும். ஃபைன் தி ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர். அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் இப்போ என்ன வயசு, இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு யூ ரைட் டவுன் தி given statement. Father's age is equal to 6 times son's age. ஸோ let us assume son's age வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், father's age yன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், y is equal to 6 times x. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்பாவோட வயசை நான் yன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பையனோட வயசை எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ y is equal to 6 times x. ஸோ அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்கேன். அடுத்தது 6 years later, 6 years hence what will happen, அப்பாவோட வயசு 6 வயசு அதிகம் ஆயிரும், பையனோட வயசும் 6 வயசு அதிகம் ஆயிரும். ஸோ add 6 with ages of father and son. ஸோ your father's age நீங்கள் என்ன அசியூம் பண்ணியிருக்கீங்க, yன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வில் பிகம் y plus 6. சன்னோட ஏஜ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வில் பிகம் x plus 6. ஸோ ஆஃப்டர் 6 years, 6 years கழிச்சு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, father's age is equal to 4 times son's age. ஸோ father's age is right now it is y plus 6 equal to 4 times. So this 4 I am writing as such. Son's age is x plus 6. So அடுத்த ஸ்டெப்பில் யூ சப்ஸ்டியூட் ஃபார் யர் y equal to 6xன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ரீப்ளேஸ் யுவர் y with 6x plus 6 equal to 4x plus 24. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் யூ bring all the x to the one side, constants to the other side. So 2x is equal to 18, therefore x is equal to 9. This is your answer. So பையனோட வயசு 9 years, அப்பாவோட வயசு 6 times son's age. So 6 times 9, it is 54 years. Okay. Coming to example 3.2. Solve 2x minus 3y equal to 6, x plus 1, x plus y equal to 1. So if you see this, the power of x and y, degree of x and y, it is 1. So it is linear equation in 2 variables. So before solving, I am assuming the given equation, the first equation as 1, second equation as 2 னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சொல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to inspect the coefficients. Coefficients எப்படி இருக்குன்னு inspect பண்ணணும். So x ஓட coefficient 2, y ஓட coefficient minus 3, இங்கே x ஓடது 1, y ஓடது 1. So if you make the coefficients same, then you can cancel the variable out of those two equations. ஸோ நான் முதல்ல என்ன பண்ணணும், எனக்கு ரெண்டு வேரியபிளையும் சேமாக ஒரு வேரியபிளோட கோஃபிஷியன்ஸை சேம் ஆகினேன்னா நான் அந்த வேரியபிளை கேன்சல் பண்ண முடியும். அப்போ எதை சேம் ஆக்குறது அப்படிங்கிற டெசிஷன் எப்படி எடுக்கணும்னா, எந்த வேரியபிளோட கோஃபிஷியன்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. 2 and 3 கம்பேர் பண்ணும்போது 2 is simple. If a multiplication of 2 is multiplying the terms by 2 is easy for you compared to 3. 3 is also easy. Anyway, in the sumல compared to 3, your 2 is easy. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 1 ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேன். 2x minus 3y equal to 6. செகண்ட் ஈக்குவேஷனை இங்கே 2 சிம்பிளாக இருக்கிறதுனால எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை 1ஆக்க ட்ரை பண்ணி த என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் என்டையர் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, வெறும் 2xை மாத்திரம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் சம்மோட ஈக்குவேஷனோட பேலன்ஸ் வந்து போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக த என்டையர் ஈக்குவேஷன் ஷுட் பி மல்டிப்ளைட் வித் 2. ஸோ 2 into x, 2x plus 2y equal to 2. 2x plus 2y equal to 2. And then சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ளஸ் 2x, இதுவும் ப்ளஸ் 2x. ஸோ 2 + 2xை யூ கேனாட் கேன்சல். ஸோ ஒன்று வந்து மைனஸாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் இருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, சப்ராக்ட் பண்ணும்போது சைன்ஸ் வில் சேஞ்ச். ஸோ நான் மைனஸ் பண்ணுறதுனால இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கிறேன். சம் ஈக்குவேஷன்ஸில் யூ வில் பி ஹேவிங் மைனஸ் ஹியர். ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் த சைன் as ப்ளஸ். ஸோ
2x minus 2x will get cancelled, remaining minus 5y equal to 6 minus 2 is 4. So y is equal to 4, bring the minus 5 to the denominator, so you will get y is equal to minus 4 by 5. This is the answer for your y. And then substitute y is equal to minus 4 by 5 in equation 1. So what is your equation 1? 2x minus 3y equal to 6. So you retain your 2x as it is, minus 3 into y க்கு பதிலா minus 4 by 5 substitute பண்ணுங்க, equal to 6. So substitute பண்ணதுக்கு அப்புறம் 2x again அதே தான் அப்படியே எழுதியிருக்கோம், minus into minus plus 3 4s are 12, 12 by 5 equal to 6. So x terms left side la vechukkonga, you take the constant terms to the other side, 6 minus 12 by 5 it is equal to 18 by 5. So 2x is equal to 18 by 5. What is x? 18 by 5. This 2 will go to the denominator, 1 by 2 now. And you can cancel these terms, 2 1s are 2 9s are. So your answer is x is equal to 9 by 5. So this is the answer for this example problem. Coming to example 3.3, solve the following system of linear equations in 3 variables. So உங்களுக்கு degree of x, y, z is 1 and they are in 3 variable. So linear equation in 3 variable னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. First கொடுத்திருக்க equations 1 2 3 னு எடுத்துக்கோங்க. And then solution போறதுக்கு முன்னாடி you have to see the coefficients, x, y, z ஓட coefficients பாருங்க. இங்க 3 minus 2 1, இங்க 2 3 1 1 1 1. ஸோ இதில் எந்த வேரியபிளோட கோஃபிஷியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுவர் எக்ஸ் வேரியபிளோட கோஃபிஷியன்ட் வந்து எல்லாமே 1 1 1 இருக்குது. ஸோ ஐ டிசைடட் டு கேன்சல் எக்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸை முதல்ல நான் எனக்கு டெலீட் பண்ணிவிட்டு மிச்சம் ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட்டை முதல்ல டெலீட் பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஜெட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை, ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். ஸோ இட் இஸ் என்எஃப். டைரக்ட்லி இஃப் யூ ஆட் தோஸ் ஈக்குவேஷன்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அ நியூ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஜெட்டு போயிடும் நீ கண்டுபிடிக்கிற புது ஈக்குவேஷனில். ஸோ 1 + 2, ஏன் ப்ளஸ்னால் சைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகியே இருக்குது, அதனால் ப்ளஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க, 3x - 2y + z = 2. செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதியிருக்கேன். எழுதிட்டு ஐ ஹவ் ஆடட் 1 + 2. 1 + 2 பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் சைன் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இங்கே ப்ளஸ் அப்படின்னா அங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இஃப் யூ ஆர் சப்ராக்டிங் 2 ஈக்குவேஷன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் த சைன்ஸ் ஹியர். ஸோ 3 + 2 is 5x, -2 + 3 அப்படின்னா இது +1. ஸோ +1y = 5 + 2 is 7. This is your fourth equation. ஸோ fourth equation செக் பண்ணிங்கன்னா z term இருக்காது. ஓகே, அண்ட் தென் இப்போ திருப்பியும் மிச்சம் 3 ஈக்குவேஷன்ஸில் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது நான் எதை எடுக்க போகிறேன், செகண்டையும் தேர்டையும் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே மைனஸ் z இருக்குது ப்ளஸ் z இருக்குது, எனக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன், 2x + 3y - z = 5. வாட் இஸ் யுவர் தேர்ட் ஈக்குவேஷன், x + y + z = 6. அகெயின் இதுலேயும் மைனஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால கோஃபிஷியன்ஸும் 1 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு நேராக ஆட் பண்ணாலே போதும், சைன் சேஞ்ச் பண்ண வேணாம், மல்டிப்ளை எதுவுமே பண்ண வேணாம். So 2 + 3 implies 2x + x is 3x + 4y = 5 + 6 is 11. This is your fifth equation. Okay, this is your fifth equation. அப்போ இப்போ fifth equationல பார்த்தீங்கன்னா x and y மட்டும்தான் இருக்குது. Now your linear equation in 3 variables reduced to linear equation in 2 variables ஆகிடுச்சு. இப்போ 2 variables எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் செக் பண்ணுங்கள், 4 and 5 செக் பண்ணுங்கள். Coefficients of y, here it is 1, here it is 4, இங்கே 5, இங்கே 3. ஸோ நான் எக்ஸை ஒரே மாதிரி ஆக்கணும்னா ரெண்டு ஈக்குவேஷன்ஸையுமே மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4 வந்துட்டு இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 5 இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி வரும். எனக்கு அது கொஞ்சம் டீடிஸாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இங்கே பார்த்தா எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, இங்கே 4. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சிம்பிளாக 4y டேர்ம் கிடச்சிரும். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், இப்போ ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளைட் வித் 4. ஏன் 4, இந்த ஒய்யை 4y ஆக்கணும், அதுக்காக நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 5 4s are 20x + 4 × y 4y
7 4s are 28. Okay, 1 into 4, 4 into 4 பண்ணால் எனக்கு இது கிடச்சிருக்கு. ஃபிஃப்த் ஈக்குவேஷனை ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே எழுதிக்கோங்க. 3x + 4y = 11. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன்ஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஐ நீட் 1 மைனஸ் டு கேன்சல் திஸ் வேரியபிள். ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ். நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. 20 minus 3 is 17x is equal to 28 minus 11 is 17. So your x is 1. And then substitute your x is equal to 1 in fourth equation. Fourth equation நீங்கள் கண்டுபிடிச்ச equation 5x plus y equal to 7. So இதில் x substitute பண்ணிட்டீங்கன்னா y is equal to 2னு கிடைச்சிரும். இப்போ xும் கண்டுபிடிச்சாச்சு, yயும் கண்டுபிடிச்சாச்சு. Substitute your x and y in equation 1. So equation 1 என்ன சொல்லுது? 3x minus 2y plus z equal to 2. So substitute all these x, y இங்கே பண்ணுங்க, y substitute பண்ணுங்க, z equal to 3னு கிடைக்கும். So this is the solution methodology for this example problem 3.3. Coming to example 3.4. In an international school meet, in an inter-school athletic meet with 24 individual events securing a total of 56 points, a first place secures 5 points, a second place secures 3 points, a third place secures 1 point. Having as many third place. So in the question வந்து first இது வரைக்கும் என்ன understand ஆகுது? In an inter-school athletic meet with 24 individual events. மொத்தமான events வந்து 24 events நடக்குது. Securing a total of 56 points. ஸோ மொத்தமாக அதில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேஸ்க்கு 3 பாயிண்ட், தேர்ட் பிளேஸ்க்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேவிங் ஆஸ் மெனி தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் ஆஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். அப்படின்னா தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ்ங்கிறது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவு ஃபஸ்ட்டையும் செகண்ட் பிளேஸையும் ஆட் பண்ணால் வருது. அண்ட் find how many athletes finished in each place. So எவ்வளோ athletes வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், லெட் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ், அதாவது அந்த பிளேஸஸில் ப்ரைஸ் வாங்கின அத்லெட்ஸை வந்துட்டு எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸ் பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ், ஒய் பேர் செகண்ட் ப்ரைஸ், ஜெட் பேர் ஜெட் அளவு பீப்புள் வந்து தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு 24. அப்போ 24ல் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் எல்லாமே இந்த 24 ஈவெண்ட்ஸ்குள்ளே வரணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 24. அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது டோட்டல் பாயிண்ட்ஸ் இட் இஸ் கிவன் அஸ் 56 பாயிண்ட்ஸ். அந்த 56 பாயிண்ட்ஸோட ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பிளேஸ்னா 5 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ்னா 3 பாயிண்ட், தேர்ட் பிளேஸ்னா 1 பாயிண்ட். ஸோ 5 பாயிண்ட்டு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ காட் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் எக்ஸ், ஸோ 5 into x. செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வந்து ஒய் 3 பாயிண்ட்ஸ், ஸோ 3 into y. தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் z into 1 point, ஸோ 5x plus 3y plus z equal to 56. This is your second equation. Coming to third equation, you are given with as many third place finishers. So third place finishers எவ்வளோனா z, that is equal to finishers as first and second place. First and second place ஓட sum எவ்வளோ வருதோ அதுவும் third place finishers ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. So rearranging these equation, ஃபஸ்ட்டு இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், இதை இந்த சைட் கொண்டு வாங்க, இதை இந்த சைட் கொண்டு வா, x plus y is equal to z. And then again bring the z to this side, x plus y minus z equal to 0. This is equation 3. So இப்போ இந்த equation 3 equations வச்சுட்டு you can start solving for your x, y, z. So solve பண்ணும்போது திருப்பியும் coefficients எல்லாம் செக் பண்ணுங்கள். இங்கே z ஓட coefficient 1, second equation is z ஓட coefficient 1, third equation is z ஓட coefficient 1. So I plan to cancel out z. So 1 and 2 எடுத்துக்கோங்க. 1 and 2 அப்படியே எழுதியிருக்கேன், நான் எதுவுமே பண்ணல. x plus y plus z equal to 24. 1 and 3 எடுத்திருக்கேன் initial stageல. x plus y plus z equal to 24. Your third equation is x plus y minus z equal to 0. ஏன் 3 எடுத்திருக்கேன், 1 plus 1 மைனஸாக இருக்குது, கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் நான் எடுத்திருக்கேன். 1 and 2 எடுத்தாலும் சால்வ் பண்ணலாம்.
So இது cancel ஆச்சுன்னா 2x plus 2y equal to 24. And then if you see the coefficients, இது 2, இது 2, இது 24. எல்லாமே multiples of 2ல இருக்கு. So divide this equation by 2 throughout. எல்லா நம்பரையும் 2 ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் பண்றோம்னா to simplify, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பண்ணாமையும் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நான் 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 divided by 2 will get me 1. இங்கேயும் 2 divided by 2 1. 24 divided by 2 is 12. ஸோ நேம் இட் as fourth equation. And then இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் முன்னாடி எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட். 5x plus 3y plus z equal to 56. x plus y minus z equal to 0. ஸோ இதில் again z will get cancelled. 6x plus 4y equal to 56. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்குது. ஸோ டிவைட் பை 2. அப்போ 3x 4 divided by 2 is 2y. 56 by 2 is 28. This is equation 5. And then இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், fourth equation and fifth equation ரெண்டையும் பார்த்தீங்கன்னா fourth equation is x plus y equal to 12 and your fifth equation is 3x plus 2y equal to 28. ஸோ நான் இங்கே எதை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா multiplied by 2 y கேன்சல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா எது சிம்பிளாக இருக்கணும்னு நான் பார்க்க சொன்னேன். எக்ஸோட கோஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஃபிஷியன்ட் 3, எக்ஸோட கோஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஃபிஷியன்ட் 2. அப்போ எது சிம்பிளாக இருக்குது? அகெயின் your 2 is the simple number here. So multiply equation 4 by 2. So 4 by 2ல பண்ணிங்கன்னா equation 4 by 2 I multiplied. So 2x plus 2y equal to 24. And then fifth equation அப்படியே எழுதியிருக்கேன். 3x plus 2y equal to 28. So cancel பண்ணணும்னா ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒன்று மைனஸ் ஆக்கணும். ஸோ in order to make this term minus, I am multiplying the entire equation by minus. So ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ். So this term will get cancelled. So remaining பார்த்தீங்கன்னா 2x minus 3x is minus x equal to minus 4. So x is equal to 4. Okay. Substitute x is equal to 4 in equation 4. So x plus y equal to 12 is your fourth equation. நான் அதில் x equal to 4 substitute பண்ணுறேன். y I am getting it as 8. Then substitute x is equal to 4, y equal to 8 in equation 1. First equation is x plus y plus z equal to 24. I am substituting everything. Z equal to 12 கிடைக்குது. Okay வா? Therefore first place finishes x is 4, second place finishes y is 8 and third place finishes z is 12. Okay, so this is the answer for your example problem 3.4. So with this I am finishing off this video guys. Thank you.